Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது எல்லா DJஸ்க்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். எல்லா DJஸ்மே இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா ரிக்வெஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அதாவது VMDJ டாக்கில் வந்து ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரிக்வெஸ்ட்டை வந்து நம்ம ப்ளே பண்ணலாமா பண்ணக்கூடாதா எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி டீச் பண்ணுறோம். பேசிக் கோர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேச்சஸ் எடுத்துக்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். அதாவது ஒரே கண்ட்ரோல் டீச் பண்ண மாட்டோம். இங்கே வந்து செராட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸ், வர்ச்சுவல் டிஜே, டிராக்டர் எல்லா கண்ட்ரோலர்ஸும் இருக்குது. எல்லா கண்ட்ரோலர் சாஃப்ட்வேர்ஸும் அகாடமியில் இருக்கும். ஸோ VMDJ அகாடமியில் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் எந்த கண்ட்ரோல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பிளேயிங் டெக்னிக்ஸை பார்த்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ஒரே கண்ட்ரோல் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒருவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் ஏற்றபடி சாஃப்ட்வேர்ஸ்மே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VMDJ அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ளே பண்ண வச்சுட்டு அவங்கள பார்ப்போம் எந்த மாதிரி அவங்க ப்ளே பண்ணுறாங்க, என்ன ஸ்கில் அவங்களுக்கு இருக்குன்ற பார்த்த அப்புறம் அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு கண்ட்ரோலை சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ VMDJ அகாடமியில் ஜாயின் பண்ண நினச்சினா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் வந்து எடுக்கலாமா வேணாமா, ஸோ ரிக்வெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம நல்ல ஒரு எனர்ஜி ட்ராக்ஸை ப்ளே பண்ணிருப்போம். அப்போ வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அதாவது வந்து கேட்பாங்க இந்த சாங்கை போடுங்கன்ட்டு. ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? இது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் டிஜே, அதாவது வெட்டிங், பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி இடத்துல ப்ளே பண்ணும்போது நீங்கள் ரிக்வெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் கிளப்பில் ரெஸ்டாபாரில் ப்ளே பண்ணும்போது ரிக்வெஸ்ட் வந்து எடுக்கலாமா வேணாமா அது உங்களோட டிசிஷன். மோஸ்ட் ஆஃப் கிளப் டிஜேஸ் வந்து ரிக்வெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன் ரீசன் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டாபிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் ப்ளே பண்ணும்போது நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ ரிக்வெஸ்ட்டை ப்ளே பண்ணி நீங்கள் அந்த ஷோ சூப்பராக முடிக்கலாம். அதாவது நீங்கள் 10 சாங் ப்ளே பண்ணிட்டீங்க, சூப்பரான சாங், ஆனால் ஒரு சாங் ரிக்வெஸ்ட் ப்ளே பண்ணலன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிஜே நல்லா இல்லை, டிஜே வந்து சாங் ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10 சாங் நல்லா ப்ளே பண்ணாமல் 4 ரிக்வெஸ்ட் சாங் ப்ளே பண்ணாலுமே டிஜே சூப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மெயினாக இந்த ரிக்வெஸ்ட் எங்கே தெரியுமா எனக்கு அக்செப்ட் பண்ணணும். இந்த வெட்டிங்கு, கார்பரேட் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, ப்ரைவேட் பார்ட்டி இந்த மாதிரி பார்ட்டிஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரிக்வெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே, ரிக்வெஸ்ட் அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் அண்ட் வெட்டிங் பார்ட்டிஸில் கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் எடுக்கிறது என்னோட சஜஷன் நல்லது. இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் யூ. நீங்கள் ரெஸ்டாரண்ட் பார் கிளப்பில் ப்ளே பண்ணுறீங்கன்னா டசன்ட் மேட்டர், எடுத்தால் சரி எடுக்கலன்னா இட்ஸ் அப் டு யூ. ரிக்வெஸ்ட் எடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. யூ கேன் ப்ளே ஸ்மூத்லி. சரிங்களா? ஸோ டிஜே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஈவெண்ட்டை வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணணும் எல்லாமே கிளியர் ஐடியா இருக்கும். நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி லெவல் மாறிடும். அதாவது நம்ம 120 BPM ப்ளே பண்ணிருக்கோம்னா அவங்க ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 BPM அவங்க ரிக்வெஸ்ட் கேட்பாங்க. ஸோ இப்போ கேட்கும்போது யார் கேட்குறான்னு பார்க்கணும். இப்போ அந்த பர்சன் வந்து அந்த வெட்டிங்கோட மெயின் ஆட்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிக்வெஸ்ட் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரிக்வெஸ்ட் ப்ளே பண்ணலன்னா பேமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் என்னோடய சாங்கை ப்ளே பண்ணலன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அவங்களோட ரிக்வெஸ்ட்டை ப்ளே பண்ணி தான் ஆகணும். இல்லை ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அந்த வெட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை லேட்டர் ஆன் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லலாம். மூணாவது வந்து குட்டி பசங்க கேட்பாங்க, நிறைய பேரும் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா அப்புறம் போடுறேன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன் அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களால் ப்ளே பண்ண முடிஞ்சதுன்னா நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. உங்களால் ப்ளே பண்ண முடியலன்னா நான் செக் பண்ணுறேன், எனக்கு அந்த சாங் இருக்கலைன்னு தெரியல, நான் செக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அவர் போயிடுவார், அவர் டைம் கழிச்சு வருவார், அப்போ சொல்லுங்கள் அந்த சாங் ஹெட் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. ஸோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து நான் டிஜே நான் ப்ளே பண்ணுறது தான் ரிக்வெஸ்ட்டே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஆட்டிடியூடை கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. மோஸ்ட்லி ப்ரைவேட் பார்ட்டிஸ் அண்ட் வெட்டிங் பார்ட்டிஸில் சில இடத்துல ரிக்வெஸ்ட் ப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டு டிஜே அடிக்க போயிருக்காங்க. நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு காசு தரேன், ரிக்வெஸ்ட் ப்ளே பண்ணால் நான் ஏன் காசு தரணும், அந்த மாதிரி தாட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ளோரை பார்க்க மாட்டாங்க, அந்த ஆட்கள் டான்ஸ் ஆகிறத பார்க்க மாட்டாங்க. மெயினாக அவங்களோட ரிக்வெஸ்ட் சாங் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த சாங்கை போட்டுட்டு பாதிலே மாற்றி விட்டுருங்க. நான் மோஸ்ட்டாக ரிக்வெஸ்ட் எடுப்பேன். ரிக்வெஸ்ட் வந்து அந்த சாங் ஒரு ஜெல் ஆகுதா, அவர் கேட்குற பாட்டு வந்து நம்ம ப்ளே பண்ணுற சாங்க்கும் பிபிஎம் கரெக்டாக இருக்கா
அப்படி நான் செக் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பர்சனுக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த சாங்கை மாற்றி விட்டுருங்க. சில நேரத்தில் ரிக்வஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சில சாங்லாம் மறந்துட்டு இருப்போம். அவங்க கேட்குற பாட்டு ஆமாம் இல்லை இந்த சாங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த சாங் ஆட் பண்ணிக்கலாம். அந்த செட்டுக்கு அந்த சாங்கை மேட்ச் ஆகும். அந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணாமல் இருக்கும், அவங்க ரிக்வஸ்ட்டும் ப்ளே பண்ணாமல் இருக்கும். ஸோ ரிக்வஸ்ட் கேட்கும்போது அந்த சாங்கை வந்து கேளுங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. ரிக்வஸ்ட் கேட்க வரும்போது வேணா ரிக்வஸ்ட் ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. ரிக்வஸ்ட் கேளுங்க, என்ன சாங் கேட்குறாங்கன்னு கேளுங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே ஆட மாட்டாங்க, அவங்க வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறாருன்னா அது சூப்பரான டைம். அவர் ரிக்வஸ்ட் போடுங்க, அவர் வந்து ஆட ஆரம்பிச்சிடுவார். அவரை பார்த்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம அங்கேருந்து நம்ம பிளேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா டிஜேஸுமே இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிக்வஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப கோவப்படாதீங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம சாங் பிளேயிங்கில் பிஸியாக இருப்போம், பீட் மேட்ச் பண்ணுவோம், சாங் ப்ளே பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் நம்ம இதை அவாய்ட் பண்ண முடியாது, ஸ்பெஷலி ஃபார் ப்ரைவேட் பார்ட்டிஸ் அண்ட் வெட்டிங் பார்ட்டிஸ். நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன், ப்ரைவேட் அண்ட் வெட்டிங் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா இங்கே தான் வந்து ரிக்வஸ்ட் ப்ளே பண்ணலன்னா நமக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆகும். பிரைட் அண்ட் பிரைட் க்ரூமோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கசினாக இருக்கலாம், அவங்க ரிலேஷனாக இருக்கலாம். இங்கே ரிக்வஸ்ட் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா இது நீங்கள் போடலன்னா எங்கள் பேமெண்ட்டில் வந்து நாங்கள் லாக் பண்ணிவிடுவாங்க நம்மளை. ஸோ நீங்கள் அந்த சாங் போடல, எங்கள் அண்ணா கேட்ட அந்த சாங் போடல, ஸோ அந்த மாதிரி நம்மளை லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். சில பேர் ரொம்ப பழைய பாட்டு கேட்பாங்க, எம்ஜிஆர் சிவாஜி சாங்ஸ்லாம் கேட்பாங்க. நான் 2000 சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அதோட பிபிஎம் வேற மாதிரி இருக்கும், அதோட எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். நீங்கள் கொண்டு நினச்சிங்கன்னா நம்ம கண்ட்ரோல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், பேக் ஸ்பின் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ட்ராக்கை பிரேக் டவுன் பண்ணி அந்த ட்ராக் உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் வச்சுருப்பீங்க, இந்த எடுக்கலாமா வேணாமான்றதை. என்னோட சஜஷன், வெட்டிங் பார்ட்டிஸ், ப்ரைவேட் பார்ட்டிஸில் ரிக்வஸ்ட் சாங்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கூப்பிடும்போது ஆமாம் என்னோட சாங்ஸ்லாம் அவர் ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களை தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் ப்ளே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரிக்வஸ்ட் எடுக்க மாட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடணும். ஆமாம் இன்றைக்கி ரிக்வஸ்ட் கேட்பாங்க, கண்டிப்பாக இந்த வந்து ரிக்வஸ்ட் வரதான் செய்யும், இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோன்ற மைண்ட் செட் கொண்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், எல்லா வீடியோஸுமே பாருங்கள். என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் விஎம் டிஜே டாக்கில் நான் பற்றி பேசுகிறேன். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.